நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அந்த சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவர், சக்தியுள்ளவர். சென்ற இடங்களிலெல்லாம் மக்களை தேடி சென்று ஆசீர் கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர். யூதேயா தெருவிலே நடந்து சென்றபோது பெருந்திரளான மக்கள், வல்லமை இருந்தது, குணமளிக்கிற சக்தி இருந்தது. மக்கள் எல்லோரும் அலையலையாய் அவரை தேடி வந்தார்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தி அவரை கூப்பிட்டார்கள். பலர் அவரை தொட முயன்றார்கள். தொட்டவர்களெல்லாம் சுகமடைந்தார்கள். அப்படி ஒரு வல்லமை நிறைந்த, ஆசீர் நிறைந்த, சக்தி நிறைந்த அதே ஆண்டவர் இயேசு இப்பொழுது இந்த திருப்பீடத்திலே நமக்காய் இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிறார். நம்மை சுகப்படுத்துவதற்காக, இந்த நாளிலே நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக, இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்விலே காண்பதற்காக நம் மத்தியிலே இந்த 2025 ஆண்டிலே தொடக்க நாள்களிலே நம்மோடு எழுந்து வந்திருக்கின்றார். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 24 வாசிக்கிறோம். நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன், நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிறார். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு இருக்கின்றார். எனவே அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை புகழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யக்கூடியவர், அதிசயங்கள் செய்யக்கூடியவர். நம்மோடு இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் நற்கருணையிலே எழுந்து வந்திருக்கிறார். எல்லோரும் அமர்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை துதிக்க 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 நமக்குள் அதிசயத்தை நாம் காண முடியும், அற்புதத்தை நாம் காண முடியும். பல நேரங்களிலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை மட்டுமே எழுப்பிக் கொண்டிருப்போம். 2025வது ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என்னை தொடும். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என்னை பாரும் என்று நாமும்
இந்த நேரத்திலே அவரை கூப்பிடுவோம். அவரை நாம் போற்றுவோம், புகழுவோம், துதிப்போம். நேசரேவும் தேர் பாதம் வந்தேன், நிம்மதி நிம்மதியே உடனே பாடி தோரிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி தோரிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் வல்லமை உள்ளவர், சக்தி நிறைந்தவர் என்பதை இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிசயத்தை, அற்புதத்தை சாட்சியாக ஒரு குடும்பம் பகர வருகிறார்கள். ஆண்டவரை நாம் அவர்களோடு சேர்ந்து துதிப்போம். சாட்சியம் பகர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இந்த குடும்பத்தார் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேல மைக் வாங்க. இல்லத்துக்கு நான் போகையில் கோவாவுக்கு போகிற நேரத்துக்கு என் குழந்தைக்கு நான் கோவாவுக்கு போகிறப்ப நான் பணத்தை கட்டிட்டமே, நம்ம எப்படி போகாமல் இருக்கிறவும் முடியல என்னால். அதே சமயத்தில் என் பிள்ளையும் விட்டுட்டு என்னால் போக முடியல. நான் சாமி மேலே ஒரே நம்பிக்கை, என் பிள்ளைக்கு சுகப்பிரசவம் கிடைக்கணும் சாமி, நான் நல்ல முறையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களை நான் வணங்கிட்டு வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு போனேன்.
அதேபடி நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என் பிள்ளைக்கு நல்லா சுகப்பிரசவம் ஆயிடுச்சு. கோடான கோடி நன்றி இந்த சௌரியாருக்கு. இயேசுவே உமக்கு நன்றி. 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 அற்புதம் சுகம் கொடுத்த ஆண்டவரை நாம் துதிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் பிணி தீர்ப்பதற்கான, நோயை குணப்படுத்துவதற்கான வல்லமையை கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் நோயை தீர்க்கக்கூடிய வல்லமையை கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த நேரம் பார்த்து நடக்க முடியாத முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை அவர் படுத்திருந்த கட்டிலோடு தூக்கி வருகிறார்கள். இயேசு அங்கு போதித்துக் கொண்டிருந்தார் ஒரு வீட்டிலே. வீட்டிற்கு வெளியே பெருந்திரளான மக்கள், வீட்டுக்குள்ள போக முடியல. அதனால அந்த கட்டிலை தூக்கி வந்த மனிதர்கள் அந்த முடக்குவாதமுற்ற மனிதரையும் கட்டிலோடு சேர்த்து கூரையை, ஓடுகளை பிரித்து இயேசு எங்கே நின்று கொண்டிருந்தாரோ அந்த இடத்திற்கு அவரை இறக்கினார்கள். பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கையை பாருங்க. முடக்குவாதமுற்ற மனிதரை இயேசு மட்டுமே குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த மனிதரை தூக்கி வந்தார்கள். கட்டிலோடு அவர் படுத்து கிடந்த அந்த கட்டிலோடு, முடங்கி போய் கிடந்த அந்த கட்டிலோடு தூக்கி வந்து ஓடுகளை பிரித்து இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு அப்படியே அவரை இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை, விசுவாசத்தை பார்த்த இயேசு கிறிஸ்து அந்த மனிதரை நோக்கி, உனக்கு சொல்லுகிறேன், உன் கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடியவர், அதிசயம் செய்யக்கூடியவர், பிணி தீர்க்கிற, நோயை நீக்குகிற வல்லமையை கொண்டிருக்கிறவர். அதே வல்லமையோடும் அதே சக்தியோடும் இந்த நற்கருணையில பிரசன்னமாய் இருக்கிறார். நம்முடைய மத்தியில பிணி, நோய், பேய் இவற்றின் சக்தியால் பீடிக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை நாமும் இயேசுவினிடத்திலே இறக்கி வைப்போம். கேன்சர் நோயினாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரிகளை ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைப்போம். மரண படுக்கையிலே இருக்கிற சகோதரனை, சகோதரியை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நோயிலும் பேயிலும் பிடியிலும் இருக்கிற சகோதரனை, சகோதரியை ஆண்டவரிடத்திலே இறக்கி வைப்போம். அவர்களுடைய சுமை, அவர்களுடைய கஷ்டம், அவர்களுடைய வேதனை எல்லாம் நீங்கி போகும்படி, ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடும்படி இந்த நேரத்திலே அவர்களுக்காக சிறப்பாக நம்முடைய சக்திமிகு சவேரியார் தான் வைத்திருந்த சிலுவையை கொண்டு நோய்களையும் பேய்களையும் தீய சக்திகளையும் விரட்டி அடித்தார். அதே சிலுவையை நாமும் சுமந்து இயேசுவினுடைய வல்லமையுள்ள பெயரை சொல்லி நம்மிடையே இருக்கிற பேய்கள் நீங்க வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும், பல்வேறு கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். நம்மிடத்திலே
கேட்டிருக்கிறார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். வல்லமையுள்ளவரே, எங்களை படைத்தவரே, எங்களை காண்பவரே, காப்பவரே, இதோ இந்த நாளிலே 2025 ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த நவநாளிலே கலந்து கொண்டால் எங்களுக்கு நோய் விலகும், எங்களை பிடித்திருந்த பேய் விலகும், எங்களை கட்டி போட்டிருக்கிற கட்டுகள் உடையும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். கட்டிலோடு தூக்கி வந்து உம்முடைய முன்னிலையிலே வைக்கப்பட்ட முடக்குவாதமுற்ற மனிதரை எழுந்து நட, எழுந்து தூக்கிக் கொண்டு, எழுந்து கட்டிலை தூக்கிக் கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று சொன்னீரே. அதே போல ஆண்டவரே, கேன்சர் நோயினால, புற்று நோயினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனையும் சகோதரிகளையும் ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய திரு பீடத்தில், திரு பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, சென்னையில் உம்மிடம் வேண்டிக் கொண்டதால் கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததாக இன்று சாட்சியம் சொல்கிறார்கள். ஆண்டவரே, அதே மாதிரி இன்னும் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் கேன்சர் நோயினாலே மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. பிணி தீர்க்கிற, நோய் தீர்க்கிற வல்லமையை நீர் கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதே வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். அதே வல்லமை இப்பொழுது இங்கு இருப்பவர்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய விடுதலை அவர்களுக்கு கிடைக்கட்டும். உம்முடைய சக்தி அவர்கள் மீது இறங்கட்டும். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா உடல் நோய்களையும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை நாங்கள் காண்பிக்கிறோம், அப்புறப்படுத்தி அருளும். உம்முடைய சிலுவை, நீர் பட்ட பாடுபட்ட சிலுவையை காண்பித்து எங்களுடைய புனிதர் உம்மிடத்திலிருந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்று மக்களை வாழ வைத்தது போல நாங்களும் இந்த சிலுவையை காட்டி ஆண்டவரே தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் செபிக்கிறோம். சுகம் கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. மன கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் குடும்பங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தீங்களே, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் குடும்பத்தில் மனவேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, மனம் புழுங்கி போய் கொண்டிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். கருப்பையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை தந்து மகிழ்ச்சியை தர மாட்டீங்களா என்ற வேதனையோடு செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்மிடத்திலே ஆண்டவரே எம்முடைய பிள்ளைகளை இறக்கி வைக்கிறோம். பல்வேறு நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வந்து உம்முடைய திருப்பீடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். உம்மால் மட்டுமே முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆசீர்வதிங்க, குணமாக்குங்க, சுகம் கொடுங்க ஆண்டவரே. உம்மிடமிருந்து நாங்கள் விடுதலையை பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து அவங்க போகும்படியாய் செய்யும் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளுக்காக என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய இந்த பீடத்தை சுற்றி நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை நிறைவோடும் நிம்மதியோடும் வாழவையும் தகப்பனே. இந்த 2025 உமக்காய் நாங்கள் எழுப்புகிற இந்த ஆலயத்தை கூட ஆண்டவரே இந்த பணியை இறக்கி வைக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இதற்கான பொருளாதாரத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் எப்படி முழு மூச்சாய் தொடங்கினோமோ அதே போல முடிவடைய நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் நினைத்தால் எல்லாமே செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலே இந்த பணியை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வாழ வைங்க. எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நினைத்து பார்த்து
கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. உம்வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். நான் வந்து உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே நற்கருணையிலே நம்மோடு வந்திருக்கிறார், நம்மிடத்திலே வந்திருக்கிறார் ஆசி வழங்குவதற்காக. அவரை தொட்டு சுகம் பெற்றுக் கொள்வோம், அவரை தொட்டு விடுதலை பெற்றுக் கொள்வோம், அவரை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், அவரை தொட்டு சக்தியை பெற்றுக்கொள்வோம், அவரை தொட்டு எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு அவரை தொடுகிற பொழுது நமக்குள் இருக்கிற தீய சக்திகள், சாத்தானுடைய தொல்லைகள், பிறருடைய கட்டுகள் அனைத்திலும் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆண்டவரை தொட்டவர்கள் எல்லாம் சுகமடைந்திருக்கிறார்கள், ஆண்டவரை தொட்டவர்கள் எல்லாம் குணமடைந்திருக்கிறார்கள், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். கண்ணு தெரியாதவர்கள், காது கேட்காதவர்கள் எல்லோரும் ஆண்டவரை தொட்டார்கள், தேடினார்கள், சுகம் பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் ஆண்டவரை நம்பிக்கையோடு தொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், உங்களுக்கு ஆற்றல் கொடுக்கிறார், உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறார், உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அதிசயமே, அடைக்கலமே, ஆராதனை ஆராதனை. சகோதரனே, சகோதரியே, ஓடுகளை பிரித்து நம்பிக்கையோடு முடக்குவாதமுற்ற மகனை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்தார்களே, உங்க குடும்பங்கள்ல சுகமில்லாத பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார். மரண படுக்கையில கிடக்கிற மகனை, மகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார். இருதய நோய் குணமாகும். ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும். அவர்களை ஒப்புக்கொடுங்கள். ஆஸ்மா நோய் சுகமாகும். அவர்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரிடமிருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்காக
நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். முடக்குவாதமுற்ற மகனை அந்த மனிதர்கள் நம்பிக்கையோடு இயேசு கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க. முடக்குவாதமுற்ற மகனுக்கு நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, அவரை தூக்கி கொண்ட வந்த மனிதர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இயேசு ஆண்டவர் சுகம் கொடுப்பார், இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கை அந்த மனிதர்களுக்கு இருந்தது. அதே மாதிரி உங்க நம்பிக்கையை பார்த்து உங்க வீட்டில் உங்க நண்பர்கள், உங்களுடைய பிள்ளைகள், தெரிந்தவர்கள் சுகமில்லை என்றால் அவர்களுக்காக அடைக்கலமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நீங்க எங்க இருந்தாலும் நான் வந்து உங்களை சுகமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ எங்க இருந்தாலும் சரி அங்க நான் வந்து உங்களை சுகமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 24வது வசனம், நீ இருக்கிற இடத்துல நான் வந்து சுகம் கொடுப்பேன், நீ இருக்கிற இடத்துல நான் வந்து சுகம் கொடுப்பேன், உனக்கு ஆசி கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே எங்க இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும், இந்த நேரத்துல வர முடியாம எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக வந்து உங்களை எழுப்பிவிட போகிறார். நீங்க ஒன்று மட்டுமே செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். ஆண்டவரால் இது முடியும், ஆண்டவரால் இது நிகழும், ஆண்டவரால் கைகூடும், ஆண்டவரால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நம்புகிற பொழுது ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். உங்களுடைய எல்லாவித வேதனைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரை கூப்பிடும்படி அழைக்கிறார். அவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க, ஆண்டவரே எங்க பிள்ளைய தொடுங்க, ஆண்டவரே என் மகன் படுக்கையில் இருக்கிறாள், தொடும் ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும் சுகம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். வல்லவரே நல்லவரே, ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரை துதிப்போம். வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. வல்லமையுள்ளவர்